வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனம் திரும்புதல் என்பது நடந்து முடிந்த செயல் அல்ல, அது தொடர்ந்து நடைபெற வேண்டிய செயல். தேவனை நெருங்க நெருங்க எந்த அளவிற்கு இன்னும் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை உணர முடியும். தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் ஆழமாக செல்லும் போதுதான் நம்மால் கவனிக்கப்படாமல் விடப்பட்ட தவறுகளையும் குறைகளையும் கண்டறிந்து சீர் செய்ய முடியும். இந்நாட்களில் அநேகர் மனம் திரும்புதல் பற்றிய பிரசங்கத்தை பிரியமாக ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏற்கனவே மனம் திரும்பி விட்டோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் ஆழமான காரியங்களை குறித்து பேச வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். அதாவது அவர்களுடைய பார்வையில் மனம் திரும்புதல் பற்றிய பிரசங்கம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கேட்க வேண்டியது என்று எண்ணுகின்றார்கள். ரட்சிக்கப்பட்ட பின்பும் அது தேவைப்படுகிறது என்பதை உணர்வதில்லை. ஆனால் இங்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் மனம் திரும்பி வந்த 7 சபைகளுக்கும் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கிப்பதை பார்க்கலாம். காரணம், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நீண்டதொரு பயணம். அதில் இன்னும் சில காரியங்களை விட்டு விலகாமல் அங்கே சிக்கிக் கொண்டிருக்கலாம். பல காரியங்களில் பரிசுத்தவான்களாக இருக்கின்ற அநேகர் ஒரு சில விஷயங்களில் அசுத்தர்களாக இருக்கலாம். எனவேதான் நீங்கள் மனம் திரும்ப வேண்டுமென்று தேவ ஆவியானவர் எச்சரித்தார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நம்மிடமும் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்தால் விட்டு மனம் திரும்புதல் பற்றிய உபதேசங்களுக்கு செவி கொடுப்போம். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.